தேவன் செய்த நன்மைகளை என்னைக்கு நம்ம நினைவு கூறாம இருக்கிறோமோ, தேவன் செய்த நன்மைகளை நாம் எப்பொழுது மறக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்குண்டான வாசல் தெளிவா திறந்து வச்சிருக்கணும். இந்த உலக மனுஷ புத்தி நமக்குள்ள எப்பயுமே இருக்கக்கூடாது. இந்த உலக மனுஷ புத்தி எப்பயுமே நன்றியை மறக்கிற ஒரு புத்தி. நம்ம அழகா இன்னொரு அடையாளப்படுத்திடுவோம். பாருங்க, அவரு எனக்கு நன்றியை மறந்துட்டார், நான் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்டார். ஆனா நம்ம மறந்ததை நம்ம அடையாளம் காட்டுறது கிடையாது. இன்னொருவரை குறை சொல்லும் போது நமக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல நமக்கு ஒருவர் நன்மை செய்த போது, நமக்கு ஒருவர் உதவி செய்த போது, அந்த நன்றியை மறக்கிற பண்பு நமக்கு இருக்கான்னு எல்லா விஷயத்திலும் டெஸ்ட் பண்ணணும், சோதிக்கணும். நன்றியை மறந்து அவர்களுக்கு எதிராகவே செயல்படுகிற கூட்டம் தான் அதிகமான பேர் இருப்பார்களோ தவிர, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு நாம் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் பக்கம் அணுகக்கூடாது. அப்ப நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது, நினைவு கூறுதல் அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் செய்த நன்மைகளை மறக்காம நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் கர்த்தரை விட்டு விலகி விடாமல் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா நாம் இருப்போம். அல்லேலூயா. அதை தான் யார் மறந்து போனார்கள்? இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்கள். அதை தான் ஆதாம் ஏவாள் மறந்து போனார்கள். அதை தான் யூதாஸ் மறந்து போனா. எத்தனையோ தேவனுடைய நீதிமான்களா இருந்தவர்கள் மறந்து போனதுனால தான் பாவத்துல போய் விழுந்துறாங்க. ஆண்டவர் எங்கிருந்து நம்மை கொண்டு வந்தார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எந்த பலவீனங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறார், இது எல்லாவற்றையும் மறந்ததுனால தான் பாவத்துல போய் விழறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நன்றி உள்ளவர்களா இருந்தா ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாவம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா.